ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேவரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் பிரியாணி சேலஞ்சில் நம்ம வசந்த் வசி இருக்கார் இல்லையா, அவர் எலிமினேட் ஆகி போயிட்டாரா. அவரோட எலிமினேஷனுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு என்ன அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 5க்கு எதிரான கான்ட்ரவர்சியான டாபிக் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமைக்க தெரியாத சாலின் ஷோயா வச்சுருக்காங்க. சமைக்க தெரிஞ்ச வசந்த் வாசியை வேணும்னே சேனலோட டிஆர்பிக்காக ஃபேக்காக வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ கண்டென்ட் மட்டும்தான் விஜய் டிவியை பொறுத்தளவு முக்கியம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு என்ன அப்படின்னா கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாலின் ஷோயா அவங்களோட சோசியல் மீடியா சைடு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கதருங்கடா லூசு பசங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா சாலின் ஷோயா மேலே ரொம்பவே என்ன அப்படின்னா ஒரு டான் மாதிரி இருக்கிற மாதிரியும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்டர்ஸ் எல்லாரும் கதற மாதிரியும் போட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் கதறினாலும் நான் தான் என்ன அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 5ஓட டைட்டில் வின்னர் ஆக போகிறேன். நீங்கள் என்ன வேணால் என்ன சமைக்க தெரியலன்னு பேசிக்கோங்க, என்ன கண்டென்ட்டுக்காக வச்சுருக்காங்கன்னு பேசிக்கோங்க, என்ன வேணால் பேசிக்கோங்க. பட் என்ன அப்படின்னா நான் தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா குறைசி கொடுத்த இன்டர்வியூலையும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சாலின் ஷோயாவுக்கு அவ்வளோ சமைக்க தெரியலை, அதனால அவங்கக்கிட்ட போகிற கோமாளிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் பார்த்தீங்க அப்படின்னா சாலின் ஷோயா பில்டப் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை சாலின் ஷோயா குக் வித் கோமாளி சீசன் 5லேருந்து ஊற்றிட்டு வெளில போயிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.